கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா கொஞ்சம் அரைச்சிடலாம். கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள் வெறும் கடாயில். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகா ஒரு 4 இல்லை 5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை ஆறுனதும் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு கடாயோ இல்லை குக்கரோ எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு பொரித்து சீரகமும் பொரித்து எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கேஷ்யூ, இது ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கோங்க. பீனட்ஸ் கொஞ்சம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துலாம். இது வறுப்பட்டதும் இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே, ஆக்சுவலி இந்த ரெசிபிக்கு கத்திரிக்காய் சேர்ப்பாங்க. நான் ஒரு வித்தியாசமாக உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸு, பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப்புக்கு 1.5, இது நார்மல் ரைஸ்னால 1 கப்புக்கு 2ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததும் அது மேலே ரைஸை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சா தம் போட்டு விட்டோன்னா சூப்பராக இந்த மாதிரி ஒரு ரைஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.